கூடுவாஞ்சேரியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் GRT ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி குலு கொண்டாட்டம். உங்கள் வீட்டு குலுவை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குலுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குலுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குவோர் GRT Jewelers, 117 GST Road, near Gooduvancheri Bus Stand, Nandivaram, Gooduvancheri 603202. Phone 044 2746 1515. கூடுவாஞ்சேரி GRT மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி குலு சீசன் 1. வணக்கம் மேம், உங்கள் பேர்? பார்வதி. பாலாஜி. ஸ்ரீனிவாசன். லலிதா. வீரேந்திரா. பூஜா. சங்கர். யோகம். கனிஷ்க். எவ்வளோ இயர்ஸாக மேம் குலு வச்சிட்ருக்கீங்க? நாங்கள் சின்ன வயசுலேருந்து வச்சுட்டுருக்கோம் குழு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது இங்கே மேரேஜ் 18 இயர்ஸாக வச்சுட்டுருக்கோம் குழு. ஓகே, நீங்கள் குலு வைக்க ஸ்டார்ட் பண்ணது உங்கள் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் சாமி அப்படின்னா யார் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு பிள்ளையார் தான். கோலு வச்சோடனே ஃபஸ்ட்டு ஒரு பொம்மை, பிள்ளையார் பொம்மை தான் வைப்போம். அதுக்கப்புறமா அடுத்தடுத்ததா இந்த வருஷம் புதுசாக யாரும் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கோம். பெரியவா வாங்கியிருக்கோம், சங்கராச்சாரியார் வாங்கிக்கிறோம், அப்புறமா அர்த்தநாரீஸ்வரர் வாங்கியிருக்கோம், ரங்கநாத சுவாமி வாங்கியிருக்கோம், துர்கா வாங்கியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க மேம்? நங்கநல்லூர், காஞ்சிபுரம் மாற்றி இந்த வாட்டி நங்கநல்லூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக காஞ்சிபுரம் பொம்மை தெருவுக்கு போயிடுவோம், அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த நவராத்திரி டைமில் இந்த 9 நாட்கள் எதுக்காக குலு வைக்கிறாங்க மேம்? 9 நாட்கள் அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். அது துர்காலட்சுமி சரஸ்வதி 3 அம்மனும் 3 நாளைக்கு வச்சு கொலு வச்சு பூஜை பண்ணுவோம். நாங்கள் விளக்கு பூஜை 9 நாளில் 3 நாளைக்கு ஃபஸ்ட்டு துர்கா, அப்புறமா லக்ஷ்மி, அப்புறமா சரஸ்வதி 3 பேரை கும்பிடுற மாதிரி. அவங்க தவம் இருப்பாங்க, ஊசியில் தவம் இருப்பாங்க. அதுக்கப்புறமா மகிஷாசுர மர்தினி பதம் செய்கிறது தான் கதை. விஜயதசமி. ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பொம்மையும் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது. கூடுவாஞ்சேரி GRT வந்திருக்கீங்களா? இது வரைக்கும் வரல. ஓப்பன் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். தாம்பரம் தான் எப்போவுமே போவோம். இப்போ கூடாஞ்சேரி ஓப்பன் ஆயிருக்குன்னு இனிமேல் இப்போ தான் கேள்வி. நியர்பைலேயே வந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கூடுவாஞ்சேரி GRTலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு மேம். தேங்க்யூ. கூடுவாஞ்சேரி GRT மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி குலு சீசன் 1. வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் ஜெயஸ்ரீ. என் பேர் ராம்பிரண. சவிதா. அருண்குமார். எவ்வளோ இயர்ஸாக மேம் குலு வச்சுட்ருக்கீங்க? 15 இயர்ஸாக வச்சுட்டு. 15 இயர்ஸாக வச்சுட்ருக்கீங்க. ஓகே, 15 இயர்ஸாக உங்கள் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஒரு சாமி அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? எங்கள் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்க சாமின்னா ஃபஸ்ட்டு டாப்பில் மேலே இருக்க பிள்ளையார். ஆமாம். இந்த வருஷம் புதுசாக எதுவும் வாங்கினீங்களா? என்ன மேம் வாங்கினீங்க? அது பக்கத்தில் கட்டவா காளிங்க நர்தனம் இருக்குது பாருங்கள், அந்த ஒட்டகம் பக்கத்தில் அவரும் அந்த பூதகி வதம், அது ரெண்டும். ஓகே மேம், ரொம்ப அழகாக இருக்குது மேம் குலு. ஸோ இந்த நவராத்திரி டைமில் இந்த 9 நாட்கள் எதுக்காக மேம் குலு வைக்கிறாங்க? 9 நாட்கள் வீடு நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். சக்தி துர்கா வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 தெய்வமும் நம்ம பூஜிக்கணும். துர்கா வந்து சக்தி, தைரியம் கொடுப்பாங்க. லக்ஷ்மி நம்மளுக்கு தெரியும், செல்வம் அள்ளி கொடுக்குறாங்க. சரஸ்வதி நம்ம எல்லாருக்குமே வேணும், கல்வி கொடுக்கறதுக்கு. இந்த கலசம் அதை பற்றி சொல்கிறீங்களா மேம்? கலசம் இந்த அவங்க பெரியவங்க அவங்க சொல்லுவாங்க. இந்த கலசம் தான் நம்ம எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, எல்லா துர்க்கையும் சேர்த்து அந்த கலசத்தில் வச்சு ஆவாகனம் பண்ணி வச்சிடுறோம். அதில் தேங்காய் இதெல்லாம் வச்சு உள்ள அரிசி பருப்பு எல்லாம் போட்டு துர்க்கையை ஆவாகனம் பண்ணுறது தான் கலசம் வைக்கிறது. நாளைக்கு விஜயதசமி அன்னைக்கு பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அந்த கலசத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருவோம். அதை ஒரு இது ஆரம்பிக்கும் போதே கலசத்தில் வச்சாலே சாமி வந்து உக்காந்துருது, அது ஆவாகனம் பண்ணிடுறோம். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க? நான் வந்து டாப்பில் ஏதாவது வைக்கணுன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்புறம் அப்பா இந்த படியெல்லாம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.
ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது மேம். கூடாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா மேம்? இல்லை மேம், வந்ததில்லை இது வரைக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மேம். கூடாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு. கூடாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம் மேம், உங்கள் பேர்? ஸ்ரீதேவி. எவ்வளோ இயர்ஸாக கொலு வச்சுட்ருக்கீங்க மேம்? ஒரு 8 வருஷம். 8 வருஷமா. இவங்க எவ்வளோ இயர்ஸாக அவங்க கூட இருக்காங்க? இது வந்து எங்கள் அம்மா காலத்துது. எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஓகே ஓகே, பார்த்தாலே தெரியுது. இந்த இயர் புதுசாக எதுவும் ஆட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், இவங்க அப்படின்னா இவன் டக்குன்னு ஆரம்பிட்டேன். பண்டிர்பாய் பாண்டுரங்க, அது பஞ்சாமிர்தம்னு சொல்லுவாங்க. பார்த்தசாரதி, சீனிவாசர், தென்னாங்கூர், மேல்கோட்டை, இன்னொன்று அது ஒன்று வரும். 5 பெருமாள். அது இது சூரியநாராயணன் இண்டாட்டி புதுசு. இவங்கெல்லாம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணி எங்கே மேம் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க? இது வந்து இது மயிலாப்பூர். மயிலாப்பூரில். ஓகே, நங்கநல்லூர்லேயுமே இருக்குது. அங்கே ஆமாம், நங்கநல்லூர்லேயும் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த நவராத்திரி டைமில் இந்த 9 நாட்கள் எதுக்காக மேம் கொலு வைக்கிறாங்க? வீடு நல்லா செழிப்பாக இருக்கும். நம்ம வந்து நான் ரொம்ப மிடில் கிளாஸாக இருந்தேன். இப்போ ஆண்ட முன்னத்தில் சொந்த வீடு வாங்கி நிம்மதியாக இருக்கேன். இப்போ இது வச்சு முன்னேறிட்டேன் நல்லாவே. எல்லாருக்கும் ஒரு 4 பேருக்கு வெத்தலை கொடுக்குறது ஒரு மன நிறைவு ஒன்று. இன்னொன்று வந்து நம்மளுக்கு ஒரு மொத்தமாக கொடுக்க முடியாது. இது மாதிரி நாட்களில் கூப்பிட்டு கொடுக்குறதுன்னா எல்லோரும் வருவாங்க. அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கும். கடவுளுக்கு கொடுத்த மாதிரி ஒரு இது இருக்கும். எந்த ரூபத்தில் கடவுள் வருவாங்கன்னு தெரியாது. நம்ம அதனால் எல்லாருமே சரிசமமாக பார்த்து கொடுப்போம். ரொம்ப அழகாக இருக்குது மேம் கொலு, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக வச்சுருக்கீங்க மேம். கூடாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? கூடாஞ்சேரியில் நாங்கள் இது சானிட்டரியம் அங்கே நியர்பைலேயே உங்களுக்கு இங்கே கூடாஞ்சேரியில் இருக்குது. ஓகே ஓகே, கண்டிப்பாக ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கூடாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு மேம். கூடாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் சூரி யக்யவராகன். எவ்வளோ இயர்ஸாக சார் கொலு வச்சுட்ருக்கீங்க? நாங்கள் ஒரு 40 வருஷமாக வச்சுட்ருக்கோம். இந்த ஊரில் 36 வருஷமாக வச்சுட்ருக்கோம். இந்த நவராத்திரி டைமில் இந்த 9 நாட்கள் எதுக்காக சார் கொலு வைக்கிறாங்க? கொலு வைக்கிறதுன்றது மெயினாக வந்து பாரம்பரியம். நம்ம பாரம்பரியத்தில் முதல் நாள்லேருந்து 9 நாளைக்கு தான் கொலு. இந்த வருஷம் மட்டும் 10 நாளாக வருது. ஏன்னா நடுவில் முந்தா நாள் வந்து அதிதின்னு திதி ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துடுது. அதனால் இன்றைக்கி அவிதவா நவமின்னு பேர். இந்த நவமின்றது தான் ரொம்ப வசதி. இந்த பெண்கள் வந்து தானங்கள் கொடுக்கறதுக்கு வசதியான ஒரு நாள் இன்றைக்கி. அதனால தான் இந்த விஜயதசமி இன்றைக்கி கொண்டாடிட்டு நாளைக்கு ஆயுத பூஜையாக கொண்டாடுறோம். அப்படி ஒவ்வொரு அந்த பாருங்க 1 2 இப்போ பாருங்க, இந்த 4வது படியில் 9 நவக்கிரக தேவதைகள் இருக்கா. முதல் 3 நாளைக்கு மகாலட்சுமியை பற்றி, 2வது 3 நாளைக்கு பார்வதியை பற்றி, கடைசி 3 நாளைக்கு சரஸ்வதியை பற்றி அந்த 9 தேவதைகள் இருப்பாள். அவர்களுக்கு பேர் நவராத்திரி தேவதைகள். அவளை ஆராதிக்கணுன்றது வருஷத்தில் இந்த பட்சம் வசதியாக சொல்லியிருக்கு, இந்த 9 நாள். அதனால தான் பெண்களுக்காக உண்டானது இந்த நவராத்திரி, புருஷாருக்களுக்காக கிடையாது. நவராத்திரியை கொண்டாடினா ஆற்றுல சுபிக்ஷங்கள் வளரும், சந்தான பாக்கியங்கள் கிடைக்கும், லோகக்ஷேமத்துக்கும் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். அடுத்தது ரொம்ப தெளிவாக எங்களுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். கூடாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா சார்? நான் வந்து இங்கே மெப்ஸில் நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் ஜிஆர்டியில். நான் வந்து புரோகித்து, என்னோடய கொலைக்கு வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாரு. அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கோம் எல்லாத்துக்கும்.
கண்டிப்பாக கூடாஞ்சேரி ஜிஆர்டி ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சார். நாங்கள் பார்த்துருந்தோம், இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தந்துருக்காங்க. கூடாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு சார். இதோ எடுக்க போயிருக்காங்க, ஒரு 5 minutes. கூடாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோலு சீசன் 1. வணக்கம் மேம், உங்கள் பேர்? என்னோட பேர் பிரியா. என் பேர் சேஷாத்ரி. கார்த்திக். ரிஷிகேஷ். ஸ்ரீதேவி. எவ்வளோ இயர்ஸாக மேம் கோலு வச்சுட்ருக்கீங்க? 26வது வருஷம் இது. அதாவது எங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 26 இயர்ஸு. நாங்கள் என் பரம்பரையிலேருந்தே வச்சுன்னு இருக்கோம். இது இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் சார்? ஒரு நாள் தான். ஒரு நாள் தான் எடுத்துக்குமா? 1 day. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இந்த நவராத்திரி டைமில் 9 நாட்கள் எதுக்காக குழு வைக்கிறாங்க? அவன் தான் சொல்லுவான். வா சாய் சொல்லு, விஷயத்த சொல்லு. எனக்கு தெரிஞ்சது சொல்லிடுறேன். 9 நாளில் நான் வரவங்க சுமங்கலிங்க வரவங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு மனசு சந்தோஷம். ஒரு 2-3 பேர் எக்ஸ்ட்ரா பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். வெளியில் நிறைய பேரை மீட் பண்ணிக்க முடியும் இந்த டைமில். நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறீங்க, தமிழில் சொல்கிறீங்க. கரெக்டாக தெரியாமல் சொல்லக்கூடாதுன்றது. கண்டிப்பாக இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க இவ்வளோ இயர்ஸாக? எப்படி பத்திரமா வச்சுருக்கீங்க? வெறும் பேப்பர்லாம் சுற்றி பாக்ஸில் போட்டு மேலே செல்ஃபில் வச்சுடுவோம். ஒரு 10 பொட்டி அந்த அங்கே பின்னால் இருக்குது. அந்த மாதிரி 10 பொட்டி இருக்குது. டப்பா, பிளாஸ்டிக் டப்பா ஒரு 10 இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி அதில் வைப்போம். எங்களுக்கு தங்கிறது இடம் இருக்குதா இல்லைன்னு பார்க்க மாட்டோம். முதல்ல இதெல்லாம் வைக்கிறதுக்கு செல்ஃபெலாம் இருக்குதான்னு பார்ப்போம். வீடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாக்க, ஏன்னா அடிக்கடி வீடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ முதல்ல பொட்டி வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்த்து தான் வீட்டுக்கே போவோம். ஓகே சரி. புதுசாக எதுவும் இப்போ இந்த வருஷம் வாங்கியிருக்கீங்களா சாமி? பெண்கள் வாங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் இவ்வளோ இயர்ஸாக வந்து கொலு வைக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட்லேருந்து உங்கள் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஒரு சாமினா யார் சொல்லுவீங்க? அங்கே இருக்கு பிள்ளையார். அப்புறம் இங்கே இருக்கிற இந்த 2 லக்ஷ்மி எங்கள் மாமியாருது. அவங்க அது வாங்கி எவ்வளோ இயர்ஸ் மேம் இருக்கும்? அம்மா அது வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அது தெரியல சரியா. அம்மா மாமியாருது அது 40 வருஷம் ஆகுது. அது ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்கீங்க. உள்ளே வரும்போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது. ஓகே. கூடாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? பாப்பா வந்திருக்கா. கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. ஓகே, தொடர்ந்து எங்க கூட இங்கே வருவோம். நாங்கள் இங்கே போயிருக்கோம். நான் குரோம்பேட் ஜிஆர்டி. ஓகே. அங்க புதுசா பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா பாப்பா வந்திருக்கா, ஒரு பொண்ணு வந்திருக்கா ஒரு வாட்டி. ஓகே, கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. கூடாஞ்சேரி ஜிஆர்டில இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசு. Thank you. கூடாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோலு சீசன் 1. வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் ராஜு. எவ்வளோ இயர்ஸா சார் கோலு வச்சுட்ருக்கீங்க? 20 இயர்ஸாக வச்சுருக்கோம். இந்த கலசம் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? கலசத்தில் ஆக்சுவலாக நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கலசத்தில் தெய்வங்களுக்கு இந்த ஆவகனம் பண்ணி இந்த 9 நாளைக்காக வச்சுருப்பாங்க. டெய்லி அந்த பூஜை பண்ணும்போது டெய்லி ஆரத்தி காட்டுறது வழக்கம். 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கலச தண்ணி வீட்டு பூரா தெளிப்பாங்க. ஓகே சார், இந்த முறம் மாதிரி இருக்குது, அதில் ஒரு சாமி மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது எப்படி சார் நீங்களாக பண்ணீங்க இல்லை? கல்கத்தாக்கு போகும்போது வாங்கினது. எவ்வளோ இயர்ஸ் இருக்கும் அது வாங்கி? 5 இயர்ஸ் இருக்கும். ஓகே. இப்போது நீங்கள் கொலு வைக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்கள் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஒரு சாமி அப்படின்னா யார் சொல்லுவீங்க? கிருஷ்ணர். இந்த இயர் புதுசாக எதுவும் வாங்கினீங்களா சார்? துலாபாரம், துர்காதேவி.
ஓகே சார், ஓகே. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப நல்லா இருக்குது சார். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் சார். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்காக ஒரு சின்ன அன்பு பரிசு சார். தேங்க்யூ. கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கோலு சீசன் 1. வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் பிரசன்னா. எவ்வளோ இயர்ஸாக கோலு வச்சுட்ருக்கீங்க? நான் எனக்கு நினைவு தெரிஞ்சிலேருந்து எங்கள் வீட்டில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான இது கொலுங்கிறது. ஏன்னா கொலு வைக்கிறது வந்து கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அந்த கான்செப்டுக்காக தான் கொலு வைக்கிறாங்க. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து இதில் ஆர்வங்கள்லாம் அதிகம். இந்த கொலுவில் வந்து என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னா, நம்ம கூட பிறந்தவங்களை வந்து எப்படிலாம் நம்ம வந்து உபச்சாரம் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டே இதில் வைக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். முதல்ல நம்ம கதையிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா? இது என்ன கான்செப்டில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, வைகுந்தம் பார்க்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முதல் எடுத்தோன்னே வைகுந்த நாதரா பெருமாள் வந்து பள்ளி கொண்டு இருப்பார். அங்கே வந்து பாம்பு மேலே படுத்த மாதிரி இருப்பார். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோன்னா பார்க்கடல். பார்க்கடலில் பெருமாள் உட்காந்துட்டு இருப்பார். அவங்க 3 தாயார் சேர்ந்து இருக்கா மாதிரி, அவங்க ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி. அதே மாதிரி பிள்ளையார் பூஜை அப்படின்னு சொல்கிற மாதிரி வைஷ்ணவங்களில் விஸ்வக்ஷேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் பெருமாளுக்கு வந்து சேனை முதலியார். அவர் தான் இங்கே முதல்ல நிற்கிறார். அவர் மடியில் இருக்க அந்த குழந்தை வந்து நம்மள மாதிரி மனுஷங்க. பெருமாள் வந்து எப்போயுமே வந்து மனுஷங்கள்லாம் வந்து தன்னுடைய குழந்தையாக பாவிச்சு மடியில் உட்கார வச்சு கொஞ்சம் வரோம். அந்த கான்செப்ட் தான் அங்கே மேலே இருக்குது. சுற்றி இருக்கவங்களாம் ஆழ்வார் கோஷ்டிகள், 12 ஆழ்வார்கள் சொல்லக்கூடியவங்க. அதுக்கு அடுத்தது கீழே இறங்கினோன்னா குரு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராமானுஜர் எல்லாருக்கும் தெரியும். ராமானுஜருக்கு முன்னாடி அவருக்காக இருந்த குருமார்கள், ராமானுஜருக்கு அப்புறம் இருந்த குருமார்கள், அவங்க தான் அங்கே இருக்கவங்க. குரு பரம்பரைன்னு பேர். அப்படியே கீழே இறங்கினோன்னா பூரி ஜெகநாதர் கோவில். அதை சுற்றி இருக்கிறது வந்து பஞ்சா அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல கானாமிர்தம் ரங்கநாதர். ஏன் அவருக்கு கானாமிர்தம் அப்படின்னு பேருனா, எல்லா ஆழ்வார்களும் பாசுரம் பாடின ஒரே பெருமாள் அவர் தான். அதனால் அவருக்கு கானாமிர்தம் அப்படின்னு பேர். அதுக்கடுத்தது ஜீவாமிர்தம். திருப்பதி ஸ்ரீனிவாசர் பெருமாளை சொல்லுவாங்க. ஏன் அவருக்கு ஜீவாமிர்தம் பேருனா, கலியுக வரதன், இந்த காலத்தில் மோட்சம் கொடுக்கக்கூடிய ஒரே பெருமாள் வந்து அவர் தான். அப்படின்னால அவருக்கு ஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். அவருக்கு வந்து தேவாமிர்தம் பேர். தேவர்களால் உருவான பெருமாள் அவர். அதை பிரம்மா ஓமம் பண்ணி அந்த ஓமத்திலேருந்து வந்தவருங்கிறனால அவருக்கு தேவாமிர்தம் பேர். அதுக்கப்புறமேட்டு வந்து ராமாமிர்தம். ராமர் வந்து ரங்கநாதரை வந்து விபீஷணருக்கு கொடுத்துட்ட அப்புறம் அவர் பிரார்த்தனை பண்ண ஒரே பெருமாள் வந்து மேல்கோட்டை செல்வ பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் தான். அவர் தான் பின்னாடி இருக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு ராமாமிர்தம் பேர். கடைசியாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள். அவருக்கு வந்து கீதா அமிர்தம் பேர். கீதையை உபதேசம் பண்ணதுனால அவருக்கு கீதா அமிர்தம் அப்படின்னு பேர் கொடுத்து இந்த 5 பெருமாளை உத்தியாசம் பண்ணி முக்கியமான பெருமாள்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்தோன்னா அஷ்ட ஆஞ்சநேயர். தமிழ்நாட்டில் ஃபேமஸான 8 ஆஞ்சநேயர்களை மையமாக வச்சு இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பெருமாளை நம்ம எப்படிலாம் உபச்சாரம் பண்ணலாம், கடவுளை எப்படிலாம் நம்ம வேண்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட்டு. இதில் வந்து நீங்கள் வந்து வேதத்தை சொல்லி தான் வேண்டிக்கணும், இல்லை பாசுரம் பாடி தான் வேண்டிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. சரி, அப்போ வேறு என்னென்ன ரூபத்தில் நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்றது தான் அர்ச்சனா ரூபம், கீர்த்தனா ரூபம். அது மாதிரி ஒவ்வொரு ரூபங்களாக சொல்லி நம்ம பெருமாளை வேண்டிக்கிறோம். அந்த கான்செப்ட் தான் இங்கே. அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா இவங்க வந்து பெட்டிக்காளி அம்மன் அப்படின்ற ஒரு அம்மன். இவங்க வந்து கும்பகோணம் பக்கத்தில் கரும்பூர் மேலே கரும்பூர் இல்லை ஏதோ சம்திங் பேர் வரும். அந்த கரும்பூர்ன்ற கோவிலில் அம்மன் வந்து பெட்டி உள்ளதாக இருப்பாங்க. அவங்க தான் இவங்க. அதுக்கப்புறம் நவராத்திரி நாயகிகள் 9 பேர் அவங்க. அப்படியே மேலே வந்தோன்னா ஸ்ரீனிவாசர், குருவாயூரப்பன். அந்த பக்கம் வந்தோன்னா ஸ்ரீனிவாசர் மூலவர் மாதிரி உருவம் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பெருமாள் தாயார்கள் 2 பேர் இருக்கா மாதிரி, இந்த பக்கம் ராமானுஜர், அந்த பக்கம் தேசிகர் இருக்கா மாதிரியும். அதுக்கடுத்தது கீழே இறங்கினோன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். இந்த பக்கம் பெருந்தேவி தாயார் சுத்தி தச அவதாரம், நடுவில் அன்னபூரணி. அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா அதுக்கப்புறம் பார்த்தசாரதி பெருமாள். இந்த பார்த்தசாரதி பெருமாள் கோவில் உள்ள அப்படி தான் இருப்பாங்க. கூட இருக்காங்க 5 பேருமே அங்கே இருப்பாங்க. யார் அப்படின்னா ருக்மணி தாயார், பலராமர், பிரத்யும்னன், அனிருத்தன், சாத்தகி. யார் அவெல்லாம் அப்படின்னா, பிரத்யும்னங்கிறது கிருஷ்ணருடைய பையன், அனிருத்தங்கிறது கிருஷ்ணருடைய பேரன், சாத்தியகிங்கிறது கிருஷ்ணருடைய தேரோட்டி. அவங்க எல்லாம் அந்த கோவிலில் அப்படி தான் இருப்பாங்க. அப்படியே சுற்றி பார்த்தோன்னா அஷ்டலக்ஷ்மிகள். பின்னாடி வந்து காமாட்சி அம்மன். மரப்பாச்சி பொம்மை வந்து இந்த கொலுவில் வைக்கிறது வழக்கம். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து மண் பொம்மைக்கெலாம் முன்னாடி வந்து இந்த மரப்பாச்சி பொம்மைகள் தான் இருந்தது. ஸோ அதனால் எல்லோரும் அவங்க வீட்டு வழக்கம்னு சொல்லி அந்த மரப்பாச்சி பொம்மையை ஏதாவது ஒரு பொம்மையாவது வைப்பாங்க. அதுதான் அந்த கான்செப்ட்டு. அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னா சக்கரத்தாழ்வார். அந்த கண்ணாடியில் பார்த்தோன்னா பின்னாடி நரசிம்மர் இருப்பார். அந்த நரசிம்மர் வந்து அந்த கண்ணாடியில் தெரிவார். அப்படியே சுற்றி சப்த சிரஞ்சீவிகள் இருக்காங்க. யார் அப்படின்னா மார்க்கண்டேயர், பரசுராமர், மகாபலி, வியாசர், ஆஞ்சநேயர், விபீஷணர், அஸ்வத்தாமா. இவ 7 பேருமே சப்த சிரஞ்சீவிகள்னு சொல்லுவாள். இவ 7 பேருமே அங்கே இருக்கா. பின்னாடி வந்து பாண்டுரங்கர், பண்டரிபாய். அந்த பக்கம் ராமர் பட்டாபிஷேகம். அப்படியே கீழே இறங்கினோன்னா செட்டியார் கடை.
கொலு படி கடைசி படி கல்யாணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேண்டுதலாக இருந்தால் நடக்கும் சொல்லிச்சு கடைசி படி கல்யாணப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கீழே கல்யாண செட்டு. அதுக்கப்புறம் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த நவராத்திரிங்கிறது வந்து கூட பிறந்தவங்களெலாம் உபச்சாரம் பண்ண வேண்டியது இருக்கணும். அதுமாதிரி தான் பெருமாளுக்கு வந்து அம்மன் தாயார்லாம் வந்து அவளுக்கு தங்க மாதிரி. அதனால் பெருமாளே வந்து அம்மனுக்கு சீர் கொடுக்குற வைபவம் அந்த கடைசி படிக்கட்டில் இருக்குது. இன்னி வரைக்குமே ஸ்ரீரங்கத்துலேயும் சமயபுரம் அந்த மாதிரி பெரிய பெரிய கோவிலெல்லாம் சீர்கள்லாம் போகிறது வழக்கத்தில் இருக்குது. அந்த கான்செப்ட் அது. அப்படியே அந்த பக்கம் வந்தோன்னா மேலே கைலாயத்துக்கு கீழே வந்தோன்னா கிருஷ்ண லீலா ஆரம்பம். முதல்ல எடுத்தோடனே கிருஷ்ணருக்கு வந்து பெருமாள் வந்து நான் வந்து குழந்தையாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறார். அதுக்கு அடுத்த சீன் ஜெயிலில் அவர் பிறக்கிறார். பிறந்தோடனே நதி கடந்து அவரை கூட்டின்னு வந்து இங்கே விட்டோடனே முதல்ல எடுத்தோடனே பூதகை வதம் ஆகுது. ஏன்னா குழந்தையா இருக்கச்ச முதல் வதம் வந்து அதுதான். அதுக்கப்புறமேட்டு கந்தர்வர்கள் மோட்சம். உரலில் அம்மா வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டுருவா. கந்தர்வர் அந்த மரத்தை உரலை இழுக்கச்சு அந்த மரம் உடஞ்சி அந்த கந்தர்வர்களுக்கு மோட்சம் கொடுக்குறார். அப்படியே கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா அம்மா வந்து மண்ணை சாப்பிட்றான்னு சொல்லி கண்டிக்கிறார். கண்டித்த உடனே அவர் வாயை திறந்து காமிக்கிறார். வாயை திறந்தோடனே அவர் வாயில் உலகம் தெரியும். அது கீழே அப்படியே அந்த செட்டில் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நதிக்கரையில் வந்து காளிங்க நர்தனம். பெருமாள் வந்து காளிங்கனை வந்து அடக்கி அது மேலே நடனம் ஆடுற காட்சி. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஜலக்கிரீடன்னு சொல்லுவாள். இந்த கோபியர்கள்லாம் குளிக்க வச்சு வஸ்திரத்தை எடுத்து வச்சுட்டு பெருமாள் விளையாடுவார். அந்த சீன் வந்து அதுக்கு அடுத்த சீனில் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா உரியடி உற்சவம். இப்போ கோவிலெல்லாம் எப்படி உரியடி வைக்கிறாங்களோ அந்த காலத்தில் கிருஷ்ணர் அந்த மாதிரி தான் உரி ஏறி 4 பேர் 5 பேர் மேலே ஏறி தான் உரி எடுப்பாராம். உரி எடுத்து அவங்க எல்லாம் பகிர்ந்து சாப்பிடுவாளாம். ஸோ அந்த சீன் அதுக்கப்புறம் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கோவர்தன மலையை தூக்கி பெருமாள் நிற்க வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். கீழே இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்குறார். தான் பண்ணது தப்பு தான், இது மாதிரி நான் வந்து உங்களை இது பண்ணக்கூடாது. அந்த கோவர்தன மலைக்கும் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. என்னென்னா பெருமாள் வந்து ஒரு வாரம் அந்த மலையை தூக்கி வச்சுருந்தாராம். கிருஷ்ணர் வந்து ஒரு நாளைக்கு 8 வேளை சாப்பிடுவாராம். ஒரு வேளை சாப்பிட்டதை இன்னொரு வேளை சாப்பிட மாட்டார். ஒரு வாரங்கிறதுனால 56 வேளை அவர் சாப்பிடலையாம். அதனால் இன்னி வரைக்குமே பூரி ஜெகநாதர் கோவிலில் 56 ஐட்டம் டெய்லியுமே பண்ணுவாங்க. இன்னி வரைக்குமே அது உண்டு. ஸோ அந்த கோவர்தன மலையில் ஒரு வாரம் பெருமாள் சாப்பிடாமல் இருந்துட்டாரேன்னு சொல்லிட்டு அந்த இதனால் இன்னி வரைக்குமே பூரி ஜெகநாதர் கோவிலில் 56 வெரைட்டிஸ் சமையல் வந்து டெய்லியுமே பண்ணுவாங்க. ஒரு வேளை பண்ணது இன்னொரு வேளை பண்ண மாட்டாங்க. வேறு ஐட்டமாக தான் பண்ணி அது மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி ரொம்ப விசேஷமானது. அதுக்கு அடுத்தது வந்தோன்னா குச்சேலர் உபச்சாரம். குச்சேலர் வந்து பெருமாளை பார்க்க வருவார். அவர் கையில் எதுவும் இருக்காது. அதனால் ஒரு துணியில் அவுள் கட்டின்னு எடுத்துகிட்டு வருவார். அவர் மடியில் வெள்ளை துணியில் அவுள் இருக்கும். பெருமாள் அதை பார்த்து அதை வாங்கி அவருக்கு உண்டான ஹெல்ப் பண்ணி அவர் பெரிய பணக்காரனாக மாற்றுறதா ஒரு கதை உண்டு. அதுக்கு அடுத்த கதை வந்து மாயக்கண்ணாடி அப்படின்னு ஒரு சீன் மகாபாரதத்தில் வரும். என்ன அப்படின்னா ஒரு பெரிய மாயக்கண்ணாடி ஒன்று பெருமாளுக்கு கிடைக்கும். அதில் என்னென்னா நம்ம முகத்தை பார்த்தோன்னா நம்ம முகம் தெரியாது, நம்ம மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே பிரதிபலனா இந்த கண்ணாடியில் தெரியும். ஒவ்வொருத்தராக பார்க்கச்சே ஒவ்வொன்றும் தெரியும். கிருஷ்ணர் பார்க்கச்சே அதில் சகுனி தெரிவார். ஏன் அப்படின்னா சகுனி என்ன நினைக்கிறாரோ அதுதான் கிருஷ்ணர் வந்து யோசிச்சுட்டே இருப்பாராம். ஸோ அதனால் அந்த மாயக்கண்ணாடி. அதுக்கப்புறமேட்டு ராதை அலங்காரம். பெருமாள் வந்து 8 பட்டத்து ராணிகள் உண்டு கிருஷ்ணருக்கு. ஆனால் ராதையை மட்டும் அவர் கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா பெருமாள் கையால் தனக்கு அலங்காரம் பண்ணுறதோ பெருமாள் வந்து தன் கூட விளையாடுறதோ அதுதான் ராதை வந்து கடைசி வரைக்கும் தனக்கு சந்தோஷம் நினச்சிட்டு இருந்தா. அதனால் பெருமாள் கடைசி கால பரியந்தமே வந்து ராதைக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேற்றி இது பண்ணியிருந்தார். அந்த காட்சி தான் கடைசியாக இருக்குது ராதை அலங்காரம். அதுக்கு அடுத்தது வந்தோன்னா கடோத்கஜன் சீன் அது வரும். கல்யாண சமையல் சாதம்ன்ட்டு இந்த மாயாபஜார் படத்தில் வரும். அதுமாதிரி கடோத்கஜன் வந்து ஆகாரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கடைசியாக வந்து நரகாசுர வதத்தில் இந்த கதை முடிகிறது. ஏன் அப்படின்னா நவராத்திரி முடிஞ்சு தீபாவளி ஆரம்பம் அந்த கான்செப்ட்னால நரகாசுர வதத்தை கடைசியாக வச்சுருக்கோம். நரகாசுர வதத்தில் என்ன இதுன்னா நரகாசுரன் பூமாதேவியோட பையன். அவர் என்ன பிரார்த்தனை வச்சுட்டு இருப்பாருன்னா வரம் வாங்கியிருப்பார். அதாவது பிரார்த்தனை வரம் வாங்கியிருப்பாருனா தன்னுடைய அம்மா கையால் தான் தனக்கு வந்து மோட்சம் கிடைக்கணும் அப்படின்ட்டு. ருக்மிணி தாயார் வந்து பூமா பிராட்டியோடைய அம்சம். அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுவாருன்னா அவரை கூட்டுண்டு வந்து தன்னுடைய மூச்சு அடைகிற மாதிரி அகச்சு ருக்மிணி தாயார் கோவப்பட்டு நரகாசுரனை தாக்க வரைச்சு கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை அழிச்சிடுறார். ஸோ அதுக்கப்புறம் தீபாவளி கான்செப்ட் ஆரம்பம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு இது இந்த செட்டு மாதிரி சிட்டி செட்டப் மாதிரி. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் இந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு அது விருப்பம். ஸோ அதனால் அந்த சிட்டி செட்லாம் வச்சுருக்கோம். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இந்த பொம்மைகள் பெருமாள் அந்த இதோடே ஏற கட்டிடுவாங்க. ஆனால் இந்த சிட்டி செட்லாம் பார்க்குறேன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் கிடைக்கும். என்னென்னலாம் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு யோசிப்பாங்கிறதுக்காக எடுத்தோடனே போலீஸ் ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், பேங்க்கு, அப்புறம் ஃப்ளாஷ் சிஸ்டம், ஸ்கூலு, சின்னதாக ஃப்ளாஷ் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், ஃபார்மசி, அப்புறம் 2 சின்ன வீடுகள், அப்புறம் இப்போல்லாம் ஃபேமஸே அந்த பானிபூரி கடை தான். எங்கே போனாலும் அந்த பானிபூரி கடை, ஸ்வீட் கடை அதெல்லாம் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி சின்னதாக ஒரு பானிபூரி கடை, ஸ்வீட் கடை அந்த மாதிரி வச்சுருக்கோம். முதுமலை காடு மாதிரி சின்னதாக ஒரு யானை கூட்டம் வச்சு இந்த கொலுவை இதோட நிவர்த்தி பண்ணியிருக்கோம்.
இந்த கொலு விசேஷங்கள் என்னென்னா ஏன் உபச்சாரம் பண்ணணும் அது ஏன் கவனிக்கணும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பெருமாள் மேலே ஈடுபாடு எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரியான கதைகளை நம்ம கேட்க தான் நமக்கு பெருமாள் மேலே ஈடுபாடுகள் வரும். அதாவது இந்த உபச்சாரம் இதில் சொன்ன மாதிரியே தான், பெருமாள் உபச்சாரம் பண்ணுறது வந்து நம்ம வாயால் சொல்லியோ இதுவும் இல்லை, இந்த மாதிரி கதைகளை கேட்டால் கூட பெருமாள் சந்தோஷப்படுவாராம். ஸோ அப்படி சந்தோஷப்படச்சே என்ன ஆகும்னா, நமக்கு வந்து வேண்டியதை கேட்காமலே கொடுக்கக்கூடிய இடமா இந்த நவராத்திரிகள் அமையும். அதனால தான் ஒவ்வொரு பொம்மையுமே பெருமாளாக பாவிக்கணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வஸ்து பண்ணி அவங்களுக்கு அதாவது அம்சே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தலிகை பண்ணி டெய்லியுமே உபச்சாரம் பண்ணணும். இந்த 9 நாளுமே அவங்களுக்கு இது பண்ணணும். சரி, எப்படி நிவர்த்தி பண்ணணும்னா, கடைசி நாள் வந்து படுக்க வச்சு அந்த பெருமாளை வந்து இதுக்கு மேலே நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி இது பண்ணி பூஜை பண்ணுவா. நீங்கள் சரஸ்வதி பூஜைங்கிறனால ரொம்ப விசேஷமாக இங்கே நடந்துட்டுருக்கு. சரஸ்வதி பூஜைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான இது சுண்டல் எது அப்படின்னா கொண்டக்கடலை சுண்டல் தான். எல்லா நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுண்டல் சொல்லியிருக்கா. இந்த சரஸ்வதி பூஜைக்கு உண்டான சுண்டல் எதுனா கொண்டக்கடலை சுண்டல்னு சொல்லுவாள். ஸோ இன்றைக்கி பெருமாள்லாம் அதுதான் அம்சம் அணிஞ்சிருக்கா. இந்த விசேஷங்கள் இன்றைக்கி அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த குருவாயூர் அப்பனுக்கு பின்னாடி ஒரு யானை ஒன்று இருக்கும். அது யானை வந்து நான் 6வது தலைமுறை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் இருக்குது பழைய பொம்மை தான், ஆனால் ஒவ்வொரு கான்செப்டில் வைப்போம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் அவங்க வரவங்க வந்து புதுசாக ஏதாவது எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். பழைய பொம்மையே நம்ம வச்சாலும் ஒவ்வொரு கான்செப்டாக நம்ம வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு பார்க்குற ஆர்வம் அதிகமாக கிடைக்கும். அந்த யானை அந்த பின்னாடி வச்சுருக்கோம் அப்படின்னா வரவங்க வந்து அந்த யானை எங்கேன்னு கேட்பாங்க. இதே மாதிரி தான் நான் எல்லாருக்குமே கதை சொல்லுவேன். கதை சொல்லச்சு நீங்கள் யானை வச்சுருப்பீங்களா, அந்த யானை எங்கே அப்படின்னு கேட்கச்சு அந்த யானையை தேடுவாங்க. தேடச்சே என்னென்னா, எல்லா பெருமாளையுமே அவங்க பார்ப்பாங்க. எல்லா பொம்மையும் வந்தோம் நம்ம வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா பொம்மையுமே தேடுவாங்க. ஸோ அந்த யானை அங்கே இருக்கான்னு தேடிச்சு எல்லா பெருமாளையும் அவள் பார்க்குற மாதிரி ஒரு இது நடக்கும்ன்றதுனால நாங்கள் அந்த இது வாங்க வச்சுருக்கோம். அந்த யானை வந்து நான் 6வது தலைமுறை. நன்றி. நன்றி. இவ்வளோ பொறுமையாக எங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். ஓகே, கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கேன். அதிகமாக நான் தாம்பரம் பர்ச்சேஸ் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் ஜிஆர்டியில் தான் நாங்கள் நிறையா வாங்கியிருக்கோம். ஓகே, கூடுவாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி மற்றும் அன்னை டிவி இணைந்து வழங்கும் நவராத்திரி கொலு சீசன் 1. வணக்கம் மேம், உங்கள் பேர்? சாந்தி காயத்ரி. சாந்தி. எவ்வளோ இயர்ஸாக மேம் கொலு வச்சுட்ருக்கீங்க? 35 இயர்ஸ். உங்கள் கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்க ஒரு சாமி அப்படின்னா நீங்கள் எது மேம் சொல்லுவீங்க? வெங்கடேஷ் பெருமாள். இந்த வருஷம் நீங்கள் புதுசாக எதுவும் வாங்கியிருக்கீங்களா? இந்த வருஷம் வாங்கலை ஒன்றும். இந்த 9 நாட்கள் இந்த நவராத்திரி டைமில் எதுக்காக கொலு வச்சுட்டு இருக்காங்க மேம்? அம்பிகை ஆற்றுக்கு வந்த மாதிரி 9 நாள் 3, அதாவது துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரையும் அழைக்கிற மாதிரி. அது 3 நாள். முதல் 3 இது துர்கைக்கு, 2வது 3 இது சரஸ்வதி, 3வது இது 3 இது லக்ஷ்மி. துர்கையை அதாவது அம்பாளா வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி. ரொம்ப அழகாக இருக்குது மேம், ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? ஒரு 3 hours ஆகும். இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க வச்சு இவ்வளோ வருஷமாக? அது பாக்ஸில் வச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி திருப்பி கவரில் பேக் பண்ணி பாக்ஸில் வச்சு உள்ளே வச்சுருவோம். திருப்பி அடுத்த இயர் தான் இதை எடுப்போம். கொலு வைக்கிறனால நிறைய பேரை சந்திக்கிறோம், புதுசாக சந்திக்கிறோம். நிறைய பேரோட நட்பு கிடைக்குது, புதுசாக பார்த்துக்கிறோம். ஆமாம், எல்லாரையும் மீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இயர் பார்க்க முடியாமல் இருக்கும். இந்த ஒரு 10 daysல நம்மளும் நிறைய வீட்டுக்கு போவோம், அவங்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ரீயூனியன் ஆகிட்டே இருக்கும். அப்பப்போ பொம்மைகளும் வெரைட்டியாக தெரிஞ்சுக்கிறோம். பெருமாளோட அவதாரம் ஒரு விசேஷம்னா எல்லா தெய்வத்தையும் ஒன்றா பார்க்குறோம். ஒவ்வொரு கோயிலுக்கு போய் ஒவ்வொரு ஊருக்கு போய் பார்க்குறத அனைத்து தெய்வங்களையும் எல்லாரையும் மொத்தமாக பார்க்குறது ஒரு விசேஷம். ரொம்ப சூப்பர். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை, வந்ததில்லை. கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். கூடுவாஞ்சேரி ஜிஆர்டிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசு மேம். தேங்க்யூ. கூடுவாஞ்சேரியில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் நவராத்திரி கொலு கொண்டாட்டம். உங்கள் வீட்டு கொலுவை
தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப வேண்டுமா? உங்களது குழுவின் சிறப்பு மற்றும் கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டுமா? உடனே டிவியில் தெரியும் போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களது பெயர் முகவரியுடன் புக் பண்ணுங்க. நாங்களே உங்கள் இல்லம் தேடி வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த குழுவிற்கு பரிசு கூப்பன்களும் கலந்து கொள்பவர்களுக்கு நிச்சய பரிசும் காத்திருக்கிறது. வழங்குவோர் GRT Jewellers, 117 GST Road near Guduvanjeri Bus Stand, Nandivaram, Guduvanjeri 603202. Phone 044 2746 1515.